ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம புத்த சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்த சரிதத்தை நிறுவிய அடிகோலியை உருவாக்கிய ஒரு நபர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இவர் கௌதம சித்தார்த்தர் அப்படின்னும் சாக்கிய முனி அப்படின்னும் புத்தா அப்படிங்கிற ஒரு துறவியாகவும் இன்றளவு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதான் ஒரு புத்தர். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு முழுக்க பார்க்க போகிறோம். சரியா? இதை முழு வரலாறை நம்ம சொல்லிட்டு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய அறிவையும் இது நாள் வரையிலும் ஒரு புத்திசம்னு சொல்லிட்டு ஒரு இசம் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, ஜப்பான், நேபாளம் அப்படி சொல்லிட்டு நம்முடைய ஆசியன் கண்டத்திலே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாடுகள் புத்தரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது. இதுவும் பெரிய விஷயம். குறைந்த பாப்புலேஷன் தான் இருந்தாலும் அது ஒரு நபரை வைத்து ஒரு மாஸ்டர், ஒரு அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மாதிரி அவர் திகழ்ந்தார் புத்தர். அவருடைய முழு வரலாறை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம அவர் சாக்கிய முனி கௌதம சித்தார்த்தர், சித்தார்த்த கௌதமா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம அந்த நாலேஜை வச்சு விளக்கம் கொடுக்கும். நம்ம இந்த ஒரு வீடியோவில் புத்தருக்கான முழு விளக்கத்தையுமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவுக்கு போகலாம். சரி, அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா அவர் கௌதம குப்த ஒரு வம்சத்தில் அவர் சுதோர்தனா, மாயா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் அவங்க கொஞ்சம் மன்னர் அமைப்புகள்லையும் இருப்பாங்க. ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னராக இருப்பாங்க. அப்போ அவங்க இருக்கும்போது அவர் சுதோர்தனாவினுடைய மனைவி மாயாதேவி கொஞ்சம் கர்ப்பமாகி இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க தூங்கும்போது மாயாதேவியினுடைய கனவுல ஒரு வெள்ளை யானை 4 கரங்களோடு அவங்களுடைய டொமக், அவங்களுடைய வயிற்றுக்கு போகிறத ஒரு கனவாக கண்டிருப்பாங்க மாயாதேவி. இதை அவங்க கணவனாகிய சுதர்தனாவிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே அவர் சுதர்தனா கேட்குறாரு, இப்படி என்னுடைய மனைவி அந்த கனவிற்கு அர்த்தங்களை யாரும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. கதை அமைப்பு இப்படி. அப்போ அந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு முனிவர் தோற்றத்தில் ஒரு சாமியார் மாரி வராரு. அவர் அந்த மாயாதேவி அவங்களுடைய சொப்பனத்திற்கு, கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு உலகத்தையும் சர்வத்தையும் துறவு நிலையில் ஆளக்கூடிய ஒரு மகன் பிறப்பான். கொஞ்ச நாள்ல இல்லற வாழ்க்கையை அனுபவித்து மன்னராட்சி முறையில் ஒரு ராஜாவாக இருப்பார். அதன் பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையில் துறவு நிலை தான் இருக்கும். பாதி சுகமாகவும் பாதி துக்கமாகவும் தன் வாழ்க்கையை கழிப்பார். உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு சித்தார்த்த கௌதம சித்தார்த்தர் அப்படின்னு ஒரு பெயர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுதர்தனாவுக்கு சொல்லுவார் அந்த முனிவர். அப்போ அந்த பையன் புத்தர் இறக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய மனைவி மாயாதேவி 7 நாளையில இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அமைப்பு அப்படி நகருதுன்னு வைங்களேன். அப்படி அப்போ அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் எப்படி துறவு நிலை வரும் அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 4 காட்சிகளை அவர் பார்ப்பார். அது வயதான முதியவர், ஒரு உடல் ஊனமுற்றவர், ஒரு தொழில் நோயாளி, இறந்த ஒரு உடல் சொல்லிட்டு ஒரு இன்னொன்று அவர் காண்பார், ஒரு துறவி அப்படின்னு சொல்லிட்டு துன்பத்தின் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு 4 காட்சிகளை உங்களுடைய மகன் பார்ப்பான். அப்படி பார்த்த பிறகு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உலகத்தை துறவு நிலை மேற்கொள்வான். உலகமே அவனை நோக்கி வரும். அப்படி ஒரு அதிசய பிறப்பு உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பிறகு அந்த முனிவர் சாமியார் போயிடுவார். அவர் சாமியார் சொன்ன மாதிரியே அவங்க 7 நாளையில சுதர்தனாவினுடைய மனைவி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது மாதிரி இருக்கும். சரியா? அப்போ பெற்றெடுத்துட்டு அவங்க அதுக்கு பிறகு 7 நாளையிலே டெத்து இறந்துருவாங்க
மாயாதேவின்னு சொல்லிட்டு ஒரு கதை அமைப்பாக வரும். பிறக்கும்போது 7 தடவை அந்த குழந்தை நடக்கும் புத்தர், அப்படி சொல்லிட்டு கதை அமைப்பு இருக்கும். அப்போ அவர் புத்தர் சின்ன வயதிலிருந்து பெரிய வயதுக்கு வரும்போது சுதர்சனம் என்ன பண்ணுவார்னா, உலக வெளிப்புற விஷயங்கள் அவர் புத்தருடைய கௌதம சித்தார்த்தருடைய கண்களுக்கு படாத அளவுக்கு கொண்டு போவார். கதை அப்படிதான் புத்தர் கதை நகருது. அப்போ உலக விஷயங்களை என் பையன் பார்க்கக்கூடாது, உலகம் துன்பமயமானதுங்கிறது சுதர்சனா ஆரம்பத்திலே தெரிந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய மகனுடைய புத்தியிலிருந்து அது தென்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பார். அப்போ அவர் அந்த 4 சுகத்துக்குள்ளேயும் துன்பகரங்கள் இல்லாத செல்வ செழிப்பாக அவர் வாழ்வார். சந்தோஷமான வாழ்க்கை தான் அவர் வாழ்வார். அவருக்கு யசோதாங்கிற ஏன்னா அவர் நேபாளில் தான் பிறக்கிறார். புத்தர் லும்பினிங்கிற இடத்துல பிறப்பார். புத்தர் பிறக்கிற காட்சியே வினோதமான காட்சி. புத்தர் எப்படி பிறப்பார் அப்படின்னா, அந்த சாமியார் இதையும் சேர்த்து சொல்லியிருப்பார். ஒரு கல்றையில தான் பிறப்பார். ஒரு காட்டுக்குள்ள லும்பினிங்கிற இடத்துல அவங்க பிறப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் பிறந்திருப்பார். இயேசு கிறிஸ்து வரலாறு மாதிரி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டையில பிறந்திருப்பாரு. மன்னர் குடும்பத்தில் பிறந்த புத்தர் கல்ற வேலையில தான் பிறந்திருப்பார். கல்றைகள் இருக்கக்கூடிய பிணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிறந்திருப்பார். இதுக்குமே நம்ம பிரம்மகுமாரிகளின் அடிப்படையில் நான் விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீங்க. நான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். அதுதான் ஆன்மீக அந்த டெக்னிக்கல் மைண்டு உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நான் இந்த கதைகள்லாம் ஏன் கொடுத்து உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் மைண்டு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உலக விநாசம் நடக்கிற டைமும் உங்களுக்கு தெரிஞ்சாகும். ஏன்னா உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் உங்களுக்கு அந்த சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாக போகிற நாள் உங்களுக்கு தெரியும், உலகம் அழிகிற டேட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் சர்வத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்போ தெரிஞ்சு வைக்கும்போது இறைவனை கனெக்ட் பண்ணுறதுலாம் ஒரு சகஜமாக தான் இருக்கும். ஏன்னா இப்பவும் ஆன்மீகத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு யோகா பண்ண முடியல. அப்படிலாம் கிடையாதுங்க, ஈஸியாக யோகா பண்ண முடியும். சரி, நம்ம இந்த வீடியோ நம்ம பேசிட்டு நம்ம அப்புறம் ஃப்ரீ டைமில் இதில் பேசுவோம் பாருங்களேன். சரியா? முதல்ல அந்த கதையை சொல்லி முடிச்சு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அந்த கதைகளை விளக்கம் கொடுக்குறோன்னு வைங்களேன். அப்போ அவர் கல்றையில் தான் அவர் பிறப்பார். பிறக்கும் போதே ஒரு 7 ஸ்டெப்பு அவர் நடந்து போவார். அப்படி சொல்லி அந்த சாமியார் சொல்லி தான் அதுக்கப்புறம் இவர் சுகபோக வாழ்க்கை அந்த 4 மதில் சுவருக்குள்ள புத்தர் வாழ்ந்து வருவார். அதன் பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வெளிப்புற பகட்டை பார்க்கணுன்னு ஆசையார். வெளிப்புறத்தில் என்ன இருக்குது, என்ன உள்ளே தானே வச்சுருக்கிறீங்க, நான் வெளியே போய் நான் பார்க்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வரும். அந்த டைமில் அவர் திருமணம் பண்ணி வச்சுருந்த அவருடைய மனைவி யசோதா என்ன பண்ணுறாங்கன்னா, கர்ப்பமாகறாங்க. அவங்க வயிற்றில் ராகுல்ங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். புத்தருக்கு ராகுல்ங்கிற ஒரு பையன் பிறக்கும்போது அவர் துறவு நிலை மேற்கொள்கிறார். அப்போ அவர் துறவு நிலை மேற்கொண்டு கரெக்டாக அந்த சில காலங்கள் உலக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெளியே நான் போகணும்னு ஆசைப்படும் போது தான் அவர் அந்த துன்பத்தை பார்க்குறாரு. அப்போ வெளியே பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் சுதர்சனா என்ன பண்ணியிருப்பாருன்னா, புத்தர் கண்களில் துன்பங்கள் வரக்கூடிய சம்பவங்களை காட்டாதீங்கன்னு சொல்லி தான் அவர் வெளியே விடுவார். ஏன்னா அவர் ராஜ்யத்தினுடைய ராஜாவில் நேபாளில் தான் லும்பினிங்கிற இடத்துல ஒரு கௌதம குப்த அந்த சாக்கிய வம்சத்தில் பிறந்தவர்னு இருக்கும். அதனால அவருக்கு பேர் புத்தருக்கு சாக்கிய முனின்னு பேர். அப்படி சொல்லி அந்த கதை அமைப்பு அப்படி நகருதுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அதுக்கேற்றவாறு புத்தருடைய அப்பா அரேஞ்ச் பண்ணி வைப்பார். என்னதான் மறைத்தாலும் உலகப்புறமான விஷயங்களை புத்தர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு அந்த கதை அமைப்பு நகரும். அப்போ அவர் புத்தர் கண்களால் கன்றவர், ஒரு வயது கடந்த தோற்றம் கொண்ட ஒருவர் அப்படியே மரண தருவாயை எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பார். அப்போ அதை பார்க்கும்போது அவர் மைண்டில் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட தேரோட்டிக்கிட்ட கேட்குற மாதிரி கதைகள் வரும். இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு கேட்பாரு. இவன் சாக போகிறான், வயசாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு தொழுநோயாளி வருவார். அதையும் தேரோட்டிக்கிட்ட புத்தர் கேட்பார். இவருக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு, ஏதோ செப்டிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் துன்பத்தில் இருக்கிறாரு, இவரும் கொஞ்ச நாளை செத்துருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த பிணத்தை பார்ப்பார் புத்தர். அதையும் கேட்கும்போது தேரோட்டிக்கிட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, இவர் வயசாகி போயிடுச்சு, அதனால இறந்துட்டாரு அப்படி ஒரு துறவியை பார்க்குறாரு. அப்போ துறவி எல்லாத்திலையும் விடுபடுறதுக்கு துறவு நிலைதாங்கிறத காட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 காட்சிகளை கட்டுட்டு தன்னுடைய தந்தையிட்ட அவர் கேட்பார். கேட்கும்போது இது அப்படி ஒரு சில அந்த கதையமைப்பு அப்படி நகருதுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு இவருக்கு அப்போ எல்லாரும் மரணித்தே ஆகணும், எல்லாருமே துன்பம் அடையணுங்கிறது தான் உலகத்தினுடைய வகுக்கப்பட்ட நீதி. அதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தார்.
வெளியே பார்க்கும்போது, வெளி உலகத்தை பார்க்கும்போது துன்பம் அதிகமாயிடுச்சு. அப்போ அவர் வெளியே வரக்கூடிய அந்த காலம் நெருங்கிடுச்சுங்கிறது தான் அர்த்தம். இதை முன்னாலே அவர் பிறப்புக்கு முன்னாலே சுதர்தனா மாயாதேவி கிட்ட ஒரு சாமியார் ஒரு ஒரு குரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தான் கதை அமைப்பு அப்படி நகர்ந்து போகுது. அதன் பிறகு அவர் அந்த தன்னுடைய ராஜ்யம் பதவிகள் எல்லாத்தையுமே துறந்து துறவியாக வெளியே வரார். சாதாரண மனிதனாக உலகத்தில் நான் இதிலிருந்து வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்போ அவர் சிறு வயதிலே இருந்து அவர் கூடவே இருந்த ஒரு வெள்ளை குதிரை என்ன ஆகுது, அதை விட்டு கலத்தி அவனு ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்துடுவார். வெள்ளை குதிரை கொஞ்ச நேரத்தில் புத்தர் இல்லாததை பார்த்துட்டு வெள்ளை குதிரை இறந்துடும். இதுக்குமே கதைகள் சொல்கிறோம். அதுக்கு பிறகு அவர் நிறைய குருமார்களை தேடுவார். புத்தர் அமைதியை விரும்புவார், தவநிலையை மேற்கொள்வார். அப்போ எத்தனை குருகள் மாற்றினாலும் அவர் எதிர்பார்த்தது கிடைக்காது. உலக துன்பத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பார், உடம்பை வருத்தி எல்லாத்தையும் செய்வார். அதன் பிறகு தான் அவருக்கு ஒரு போதி மரம், இப்போ நம்ம இடங்கள்ல அரச மரம்லாம் இருக்கலாங்க, அரச மரம், அதை தான் போதி மரம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த போதி மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு பேய், ஒரு கோஸ்ட் மாரி, ஒரு நம்ம இடங்கள்ல பூதம் மாரி அவருடைய அமைதி நிலையை பார்த்துட்டு ஒருத்தன் அவரை கொல்ல வரான். அவனுக்கு பேர் கோரக்கா, ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஒரு பூதம், அந்த பூதம் அவன் முன்னாடி நின்று அவனை சாகடிக்க போகுது. அப்போ உன்னுடைய கட்டை விரலை நீட்டு நான் அதை வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் இதுக்குமே விளக்கம் கொடுக்குறேன். பிரம்மகுமாரிகள் ஞானத்தின் அடிப்படையில் நான் விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீங்க கட்டை விரலை வெட்டுறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. தாஜ்மஹால்லையுமே அந்த தாஜ்மஹால் கட்டினவங்களுடைய எல்லாருடைய அந்த நபர்களுடைய கட்டை விரலை ஃபிங்கரை கட் பண்ணியிருப்பார் ஷாஜகான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஃபிங்கருக்கு எதுவும் இருக்குது. இப்பவும் வெளிநாட்டிலலாம் பாருங்கள், ஃபிங்கர்லாம் இல்லைன்னா ஃபிங்கருக்குன்னே தனி இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க ஃபாரின்லாம். சரியா? ஏன்னா இப்பவும் நம்ம இடங்கள்ல சிக்னேச்சர் கையெழுத்துலாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் பாருங்கள் நம்முடைய தலை எழுத்து முழு ஜாதகமும் அந்த கை ரேகை அந்த கட்டை விரலில் இருக்கு. அப்போ கட்டை விரலில் தான் எல்லா ஜாதகமே ஒளிஞ்சிருக்கு. அது ஞானத்தின் அடிப்படையில் வேறு இருந்தாலும் அது கட்டை, ஏன்னா அவன் கோரக்குங்கிற ஏதோ ஒரு பூதம் அவர் புத்தரை சாகடிக்க வரும். அப்போ வரும்போது உன் கட்டை விரலை நீட்டு அதை நான் வெட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆல்ரெடி அந்த பூதத்தினுடைய கழுத்தில் நிறைய பேருடைய கட்டை விரலினுடைய மாலை இருக்கும் அந்த பூத கழுத்தில். இப்போ நிறைய பேரை சாகடிச்சிருக்கணும் சொல்லி ஒரு கதையமைப்பு. அப்புறம் இவர் இப்படி இதில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேய் பூதங்கள் காமம், கோபம் இதெல்லாம் இவர்கிட்ட காட்டும். எல்லாற்றிலுமே அவர் வெற்றி கொள்றாரு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இவரை தேடி நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த கூட்டங்கள் இவருடைய அமைதி, இவருடைய சொற்பொழிவுகள் இது அனைத்தையுமே கேட்டு அவங்க முழுக்க அர்ப்பணம் பண்ணுவார். அப்போன்னா அவர் புத்தருடைய கொள்கை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். உலகம் துன்பமயமானது, ஆசை அறியாமை பற்றி இவையே ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம். துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு என் வழி மார்க்கம் இருக்குதுங்கிறது ரியல் போதனை. அப்போ அந்த எண் வழிகள் என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல்லே படித்தது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல முயற்சி, நல்ல பேச்சு, நல்ல நடத்தை, நல்ல அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வரும் பாருங்களேன். அப்போ இதில் யாருமே வெற்றி கொள்ள முடியாது. அதற்கு நீங்கள் துறவு அப்படின்னா யோகா, மெடிடேஷன். சரி, அப்போ அவர் புத்தர் அதான் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் அவங்கள நோக்கி வருவாங்க புத்தரை. அப்போ அவருடைய தலையில் ஒரு 108 நத்தை இருக்கும். ஓகேவா? புத்தர் தலையில் சுருண்டு முடியெல்லாம் இருக்கோம்னா 108 நத்தை. சரியா? அப்போ அந்த நத்தை என்ன நத்தைங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இதுதான் ஒரு புத்தருடைய வாழ்க்கை வரலாறு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் இறந்துடவும் செய்வார் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கதை அமைப்பு இப்படி தான் நகருது. இன்னும் நிறைய சொல்லணும்னா அவருடைய மகன் ராகுலுக்குமே நம்ம தனியாக ஒரு வரலாறு கொடுக்கலாம். டைம் இருந்தால் கொடுப்போம். அது ஒரு வரலாறு கதை வரும், புத்தருடைய மகனுடைய கதை. சரி, நம்ம இப்போ புத்தருடைய கதை பார்த்துருக்குறோம்ல, இதுக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கொடுக்குறாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சரியா? இப்போ நம்ம பிரம்மகுமாரிகளில் கொடுக்குற அறிவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே, இது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்குற 7 days கோர்ஸினுடைய பட விளக்கம் தான். இதில் பார்க்குறது நிறைய எக்ஸ்பிளைன் வரும். ஓகே, இது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 7 நாள் வகுப்புங்கிற பேரில் கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் நடக்கும். நீங்கள் தினமும் எடுக்கணும்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். தினமும் 1 மணி நேரம் நடக்கும். நீங்கள் மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூனு இல்லைனாக்கி ஈவினிங் இப்படி நிறைய எல்லாம் நைட் டைம் கூட எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒர்க் பீஸில் இருப்பாங்க டீச்சர்ஸ், அவங்க நைட்டே இதே போல் கிளாஸ் வச்சு
கால் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ தான், பணம்லாம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக இயக்கம். 89-90 வருடங்கள் இருக்குது. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தான் இந்த சுயதரிசன சக்கரத்துக்கான விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த சுயதரிசன சக்கரத்திற்கான விளக்கம் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா புத்தருக்கான ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியா? இது பிரம்மகுமாரி இயக்கத்தில் 2250 வருடங்களுக்கு முன்னாடி, கிமு, ஓகேவா, பிஃபோர் கிறிஸ்துக்கு முன்னாலே இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 2250 வருடங்களுக்கு, அதாவது பிஃபோர் கிறிஸ்துக்கு 250 வருடங்கள் முன்னால. அப்போ ஜீசஸ் கிறிஸ்து வந்து 2025 வருடங்கள் சம்திங் காட்டுதுல. அப்போ 2225 வருஷம் புத்தருக்கு முன்னாடி உள்ளவர். சரி, நம்ம நிறைய எல்லா மத தலைவர்கள் பற்றி மெதுவாக பார்க்கலாம். சரி, அப்போ இப்போ நம்ம புத்தருக்கான ரகசியங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இயக்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாரி கொடுப்பாங்க, அதையும் பார்த்து தெரிந்து கொள்வோம். சரி, அப்போ இந்த சுயதரிசன சக்கரம் பற்றிய ரகசியங்கள் என்ன கான்செப்ட் அது கொண்டு வருது அப்படின்னா, இதில் ஒரு வயது கடந்த பெரியவர், இவர் பிரம்மா, இவர் வந்து மம்மா ஓம் ராதை. இந்த இயக்கத்தில் இப்படி ஒரு 2 பேர் மூலமாக தான் இந்த ஆன்மீக இயக்கம் உருவாகிருக்குது. இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மூலமாக நிறைய விஷயங்களை வந்து இவங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் செஞ்சுருக்கிறாங்க. 100 வருடம் மகா சங்கம யுகம்னு ஒன்று வருது. அப்போ இந்த மகா சங்கம யுகத்தில் என்ன ஆகுதுன்னா, இவங்க பிரம்மா, இவங்க சரஸ்வதி. ஓகேவா? சரஸ்வதி தான் பக்தி மார்க்கத்தில் லட்சுமியாகவும் காட்டுவாங்க. சரஸ்வதி கல்வியை கொடுக்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மம்மா அவங்க மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சரித்திர சாம்ராஜ்யங்கள் உருவாகுது. அப்போ இவங்க மூலமாக தான் இந்த உலகத்தில் உள்ள 833 கோடி 830 கோடி மக்கள் தொகை இருக்கிற பாப்புலேஷன், இது எல்லாமே இவங்க மம்மா சரஸ்வதி மூலம் உருவானவங்க தான். இவங்க வயிற்றுல பிறக்கக்கூடியவங்க. சரி, அப்போ இவங்களுடைய வயிற்றுல என்னன்னா சத்தியுகம் திரைத்தாயுகம்னு சொல்லக்கூடிய மகா விஷ்ணுவுடைய அவதாரம் பிறப்பு. அப்போ இவங்க அதான் ஜெகத்தாம்பா சரஸ்வதி, ஜெகத்தை உருவாக்குனவங்க இவங்க. ஜெகத் பிதா பிரம்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் தான் உருவாக்குறாரு. இதுதான் யக்கியத்தின் தலைவிக்கு ஒரு சிறப்பு இருக்கணும்ல. அப்போ இந்த யக்கியத்தின் தலைவி மூலமாக தான் மகாவிஷ்ணு பிறக்கிறாரு. அப்போ இந்த ராஜ்யம் உருவாகுது. சத்தியுகம் திரைத்தாயுகத்தை வந்து பாலனை செய்யக்கூடியவர் வந்து காத்தல் செய்யக்கூடிய மகாவிஷ்ணு. அவருக்கு பக்தியில என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து 4 கைகள் இருக்கு. 4 கைகள் கொண்ட மகாவிஷ்ணுடைய அவரு லக்ஷ்மி நாராயணன் சொல்லக்கூடிய மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அவதாரத்தை தான் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவாக காட்டப்பட்டிருக்கு பக்தியில. அப்போ இந்த அவர் மூலம் கொடுக்கக்கூடிய சத்தியுகம் திரைத்தாயுகம் வந்து இவங்க வயிற்றுல தான் பிறக்கிறாங்க. அப்ப இவங்க வயிற்றுல தான் இந்த தாரணை நடக்குது. சத்தியுகம் திரைத்தாயுகமாகிய பாதி சொர்க்கம், துவாபரயுகம் கலியுகம், பாதி நரகம். அப்போ சத்தியுகம் திரைத்தாயுகம்னு சொல்லக்கூடிய இந்த பாதி சொர்க்கம் வந்து ஒரு அரை கல்பமாக இருக்கும். ஒரு கல்பம் சேர்ந்தது 5000 வருடம். அதாவது அரை கல்பம் வந்து 2500 வருடங்கள். 1250 வருடம் சத்தியுகம், 1250 வருடம் திரைத்தாயுகம்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இவங்க வயிற்றுல தான் இவங்க தான் பிறக்கிறாங்க. அப்போ இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர். அப்போ இவர் வந்து ஒரு தாத்தா மாரி தான் இருக்கிறாங்க. இவர் ஒரு சாமியார், இவர் ஒரு குரு. ஓகேவா? அப்போ இவர் உடல்ல இறைவன் வந்து பேசுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க இயக்கத்தின் தலைவி. அப்போ இந்த ஆன்மீக இயக்கம் மகா சங்கம் யுகம் 100 வருடங்கள் இருக்கு. அப்போ இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் இறைவன் சொல்லக்கூடியது வந்து பைபிள் கான்செப்ட் தான். பைபிளில் நீங்க எடுத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அங்கே யோவானின் சுவிசேஷம் சொன்னபடி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் நிறைவேறியது. அங்கே சொன்னது இங்கே நிறைவேறும். அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லிட்டு பைபிளில் 2 சாப்டர் உண்டு. பழைய ஏற்பாட்டில் சொல்ற விஷயங்கள் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த புதிய ஏற்பாட்டில் சொன்னதுக்கு சமமா இருக்குமா? அங்கே சொன்னது இங்கே நிறைவேறும், அங்கே சொன்னது இது இங்கே நிறைவேறணுங்கிற மாதிரி ஆன்மீக இயக்கத்துல 5000 வருடத்தினுடைய முதல் இடை கடையை வந்து இறைவன் சொல்றாரு. அப்போ அந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் இந்த வயதான பெரியவர் உடல்ல தான் வந்து இறைவன் சொல்றாரு. அப்போ வயதான பெரியவர் உடல்ல வந்து இந்த இயக்கத்துல சொல்லக்கூடிய இவர் மேல கடவுள் பரமாத்மா வராரு. அவர் வந்து உலகம் 5000 வருடம், இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் இருக்கும். முதல் பாதி சொர்க்கத்துல இந்த இயக்கத்துல பிறவி எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க செல்வ செழிப்பாக வாழக்கூடிய சத்தியுக திரைத்தாயுகத்தில் இருக்கக்கூடிய இந்து மத கோயில் தெய்வங்கள். அப்போ இவங்க வந்து இப்படி பிறக்கிறாங்க. சரி, இவங்க பிறக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க மூலம் பிறந்து சில காலங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியுகம் திரைத்தாயுகமாக பாதி சொர்க்கத்தை இவங்க அனுபவம் செய்வாங்க.
அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. அப்போ பாதி விஷயங்கள் அனுபவம் செய்துட்டு இவர்களுடைய வாழ்க்கையில துவாபரயுகம் ஸ்டார்டிங்ல இருந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் துன்பங்கள் அதிகமாகும். முதல்ல வெளியே தெரியாம மறைமுகமாக தான் இருக்கும். 9 லட்சத்துல பிறப்பு, 2 கோடியில சத்தியுகம் முடியுது, 33 கோடி வந்து திரேதாயுகத்துல முடியுது. 33 கோடி பேரும் ஒரு 4 சுவர்களை கட்டப்பட்ட மறைவான இந்த இடத்துல மக்கள் தொகை இருக்காது. 9 லட்சம்னா ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க உயிரோட. அவங்க மூலமாக 9 லட்சம் பேர் அவங்க வயிற்றுல பிறந்து ராஜ்யத்தின் 1100001 சொல்லிட்டு உலக நாடகம் 5000 வருடத்தினுடைய முதல் நாள் 9 லட்சத்திலிருந்து 2 கோடியில முடியுது சத்தியுகம். திரேதாயுகம் வந்து அதுக்கு பிறகு திரேதாயுகத்து முடிவுல 33 கோடி ஆகுது. இது வாழ் நடமாட்டமே இல்லாத இடம் ஒரு 3-4 ஸ்டேட் இருக்கும். அதனுடைய கவரேஜ் 33 கோடி பேர் வருவாங்க. அதுக்கு பிறகு உலக அமைப்புகள் என்ன ஆகுதுன்னா இவங்க துன்பத்துக்கு போவாங்க. தன்னுடைய வாழ்க்கையின் துன்பத்தை தேடி ரொம்ப விஷயங்கள் இவங்க அனுபவம் செய்வாங்கன்னு எந்த வயதான முதியவர் வந்து இந்த ஆன்மீக இயக்கத்தில் 100 வருடம் மகா சங்கமயுகத்தில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. அதனுடைய கோஆர்டினேஷன்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். ஏன் இந்த உலகம் துன்பமா இருக்குன்னா இறைவன் ஏற்கனவே துன்பமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த துன்பத்திலிருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் நிறைய தேடுதல்கள் இருக்கும். இப்ப இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் பாருங்க, எல்லாருமே நிறைய குருமார்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு இறைவன் சொல்றாரு. நிறைய தீவிர பக்தி முறைகளை செய்திருப்பாங்கன்னு இறைவன் சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற கலியுகத்தின் கடைசியில இருக்கிறோம். இப்போ மகா சங்கமயுகம் ஒரு 89-90 வருடம் இருக்குது. மொத்தமே 100 வருடம் தான் மகா சங்கமயுகம். அவன் நீங்க துவாபரயுகம் கலியுகம் 62-63 பிறவிகளாக செய்த பாவத்தை வந்து இறைவன் இந்த ஒரு பிறவில தீர்த்து விடுறாரு. அப்போ நீங்க நிறைய குருமார்கள் நிறைய பக்தி முறைகள் எல்லாத்தையும் செய்து அந்த 33 கோடி பேர் வந்து சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருப்பாங்க. இவங்களே துவாபரயுகம் கலியுகம் வரும்போது இவங்க வயிற்றுல இவங்க பிறந்து வருவாங்க, இவங்க வயிற்றுல இவங்க பிறப்பாங்க. அப்போ நிறைய துன்பங்கள் அனுபவம் ஆகும். அப்போ நீங்க கடைசியில இந்த மகா சங்க யுகம் சொல்ற இந்த பிரம்மகுமார்கள் இயக்கத்துல வரும்போதும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் முடிவு இருக்கும். அப்போ இதுலயுமே ஒரு மரம் மாதிரி காட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த மரம் நீங்க பார்க்கும்போதே இதனுடைய அடியில பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இதுவுமே ஒரு வித்தியாசமான இது மனித விருஷக மரம். இந்த மரத்துக்கடியில உங்களுக்கு ஞானங்கள் போதிக்கப்படுது. 100 வருட மகா சங்கம் யுகம். மரத்தின் வேறு கண்ணுக்கு தெரியாதுல, அப்படி கண்ணுக்கு தெரியாம மகா 100 வருட சங்கம் யுகத்துல பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல பரமாத்மா பரமபிதா பரம்பொருள் வந்து இந்த ஞானங்களை வந்து உபதேசிக்கிறார். அப்போ இந்த டைம்ல இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தை நீங்க இந்த ஞானம் எடுக்கிறீங்க. அந்த மரத்துக்கடியில 100 வருட மகா சங்கம் யுகம் இருக்கு. இதுலதான் அந்த பிரம்மகுமாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மரத்தின் வேறு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னோம்ல. அவங்க இந்த மரத்துக்கு அடியில இருந்து இந்த ஞானங்கள் எடுக்கும்போது இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ஆன்மீக இயக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மாய உங்களுக்கு எதிராக உங்களை வெல்றதுக்குன்னு அந்த ஆத்மாவாகியனா பிரம்மகுமாரி இயக்கத்துல பிரம்ம பாபா ஆல்ரெடி ஆரம்பத்தில் இருக்கும்போது, இப்போ அவர் சூட்சுமதனம் இருக்கிறாரு. பிறவியுமே அவர் வந்து தேவதையாக மேபி பிறந்திருக்கலாம். ஆரம்ப காலத்துல பிரம்ம பாபா இவர் உடல்ல இறைவன் வருவார். வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, கையை இப்படிதான் நீட்டுவாராம், அடிக்கடி இப்படி காட்டுவாராம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிநாட்டுல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க கட்டை விரலுக்கு உங்களுடைய பெரு விரலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. உங்க உயிருக்கு ஒரு இன்சூரன்ஸ். உங்களுடைய சிங்கப்பூர்லாம் அப்படிதான், உங்களுடைய உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் இன்சூரன்ஸ் பண்ணி வைப்பாங்க. அதுல கட்டை விரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக அமௌண்ட்ல கட்டை விரலுக்கு இன்சூரன்ஸ் உண்டு சிங்கப்பூர்ல. அப்போ நீங்க இப்பவும் இருக்கு, நான் சொன்னது போல ஒரு இங்கில் முக்கி உங்களுடைய ரேகையை நீங்க எழுத படிக்க தெரியாமங்க சிக்னேச்சருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்பவுமே பெரிய பெரிய இடங்களுமே உங்களுடைய பத்திரத்துல உங்களுடைய சிக்னேச்சர் தான் பதிலாக உங்களுடைய கட்டை விரலினுடைய அந்த, ஏன்னா கை உங்களுடைய தலையெழுத்தே கட்டை விரல்ல தான் இருக்கு. அதான் அந்த காலத்துல இறைவன் இந்த ஞானத்தை சொல்லிட்டாரு. அப்போ அந்த கட்டை விரலை வெட்டி எடுக்கிறதுக்குன்னே வருவாங்க. ஆத்மாவுக்கு துன்பம் கொடுக்கறதுக்குன்னு காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைன்னு சொல்லிட்டு 5 ரூபங்கள் மகா சங்கம் யுகத்துல உங்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து வருவான் ராவணன். அப்ப இவனை வெல்றதுக்கு தான் இங்க இருக்கு. அப்ப இவன் தான் 5 ரூபங்கள்னா இதான் காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை. அதை வெல்லணும். நீங்க அதை வெட்டி எடுக்கிறதுக்கு வரும்போது நீங்க அமைதி நிலையில இருந்து இந்த ஆன்மீகத்தை நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. 7 நாள் வகுப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 800 அசுரனும் வருவாங்க. அதாவது இந்த விகாரங்கள் தான். அப்போ இந்த காமம், கோபம் இதுதான் அந்த சக்தியை எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பிரம்மகுமாரி இயக்கம், இந்த மகா சங்கம் யுகம் வந்து இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உலகம் துன்பமயமானது, ஆசை, அறியாமை, பற்று, இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த 5 ரூபங்கள்ல அடக்கங்கள் வரும். அப்போ இது மகா சங்கம் யுகத்தை நடந்து உங்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது ரொட்டேஷன்ல வரும். இததான் நம்ம அந்த கௌதம சித்தார்த்த கௌதமா, சாக்கிய முனி, அப்போ அவரு புத்தான்னு சொல்லிட்டு அந்த
புத்திசத்தில் சொல்லக்கூடிய நபர். நம்ம ஏற்கனவே அவரை பற்றி விளக்கங்கள் கொடுத்துருந்தோம்ல, ஹிஸ்ட்ரி. அவரோட பற்றிய வரலாறு நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துல்லியமாக கரெக்டாக கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னது கூட உங்களால் பிரம்மகுமாரிகளுக்கு தெரியும். அப்போ யூடியூபர்ஸுகளுக்கெல்லாம் அந்த புத்தருடைய வரலாறு நான் முதல்ல ஒரு 13 நிமிஷம் போட்ட வரலாறு, புத்தருடைய வரலாறு தெரியும். இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானங்கள் தான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஏன்னா புத்தர் யாரு யாருன்னு ஏன்னா சொன்னது போல 7, 8, 9 நாடுகள்ல புத்திசம் இருக்கு. அவர்களுக்கு தெரியாத அறிவை நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் தேடி கண்டுபிடிக்க முடியும். அதான் சொல்றோம் நம்ம. சரியா? அப்போ பாருங்க, அப்போ இந்த இப்போ 5000 வருட கல்ப சக்கரத்தை நான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்தது புத்தருடைய வாழ்க்கையில கரெக்டா மேட்ச் ஆகும். நம்ம இனி புத்தருடைய ரியல் ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணுனா இனிதான் நீங்க வீடியோ கண்டினியூ நீங்க ஃபுல்லா பார்க்கக்கூடிய டைம். உங்களுக்கு அறிவு வேணும், நாலேஜ் வேணும்னா இனி நான் சொல்லக்கூடியதை நீங்க தெரிந்து கொண்டா உங்களுக்கு முழு ஞானம், நாலேஜ் உங்களுடைய புத்திக்கு வந்துடும். சரியா? நம்ம இனி விளக்கத்துக்கு போவோம். அப்போ புத்தருடைய வரலாறு நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர் சுதோர்தனா மாயாதேவிக்கு அவர் மகனாக பிறக்கிறாரு. அதாவது சுதோர்தனா மாயாதேவின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் சுதோர்தனா மாயாதேவி. ஓகேவா? இவங்க தான் மாயாதேவி அன்னை மரியாள். அப்போ மாயாதேவி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க ஆன்மீக இயக்கத்துல. அப்போ அங்க என்னன்னா ஒரு குரு ஒன்று வருவார், அவங்களுடைய அரசவைக்கு வருவாங்க குரு. அப்போ அவர் ஒரு வயது கடந்த ஒரு தாத்தா மாரி, ஒரு யோகி, ஒரு குரு மாரி ஒரு வயது கடந்தவர் வருவார், ஒரு சாமியார் மாரி அவர் சொல்ற விஷயங்கள் அப்படியே இந்த இயக்கத்தில் நடக்கும். அங்க அவர் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு புத்தர்னு ஒரு குழந்தை பிறப்பாரு, அவர் உலகத்தின் அனைத்து விஷயங்களுமே ஆண்டு அனுபவம் செய்வாரு. ஆண்டு அனுபவம் செய்யும்போது அவர் பிற்காலத்துல உலக விஷயங்கள் அவர் புத்திக்கு வரும். அப்போ அவரு சிறிது காலங்கள் அரசவையில் வாழ்ந்து சில காலங்கள் துறவு நிலை பூண்டு இருப்பது உலகத்தின் நியதி, இது மாற்றவே முடியாது. இவர் அதாவது அவர் புத்தர் பிறந்த 7 நாளையில அவங்களுடைய அம்மா தாயார் மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தருடைய வரலாறுல சொல்லியிருக்கு. இதுதான். அப்போ இவர் இந்த பிரம்ம பாபா இவரு தான் அங்க வயது கடந்த நிலையில வராங்க. அப்போ அவர் இந்த இயக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியுகம் திரேதாயுகம்னு 2 யுகம் இருக்கு. ஓகேவா? இந்த 2 யுகத்துல வரக்கூடியவங்க தான் புத்தர். அப்போ இவர் அதான் நான் ஏற்கனவே இந்த இயக்கத்துல சொன்னது போல அரைக்கல்பம் சொர்க்கம், அரைக்கல்பம் நரகமாக இருக்கும். அப்போ சொர்க்கம் வரும், நரகம் வரும் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இந்த மகா, ஏன்னா 5000 வருடம் தான் மொத்த உலகமே. அப்ப 5000 வருடத்தினுடைய அனைத்து நேற்று இன்று நாளை அனைத்தையும் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் இந்த ஞானம் எடுக்கிறாங்க. ஞானம் இருக்கிறவங்க சத்தியம் திரேதாயுகம் வருவாங்க, அவங்க சொர்க்கத்தை அனுபவம் செய்வாங்க. அதுக்கு பிறகு இவங்க இங்க பிரிவு எடுத்து வருவாங்க, இவங்க மூலமாகவும் நிறைய பேர் வருவாங்க, இவங்க நரகத்துல இருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தான் புத்தருடைய விஷயங்கள்ல சொல்றது. அவங்க அந்த தன்னுடைய வாழ்க்கையில, ஏன்னா இந்த ஞானம் இவங்க வயிற்றுல பிறக்கிறவங்க தான், இவங்க தான் அங்க புத்தருடைய வாழ்க்கையில சொல்றது போல மாயாதேவி புத்தருடைய அம்மா. இங்க புத்தர்னு சொல்றது சத்தியம் திரேதாயுகத்துல பிறக்கக்கூடிய மக்கள். வெளிப்பகட்டான விஷயங்கள் அங்க தெரியவே தெரியாது. நான் தான் சொன்னேன், 9 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகும், 33 கோடியில சொர்க்கம் முடியும். சுகபோக வாழ்க்கை, வைடூரியங்கள், தங்க நிலையிலே வாழ்ந்தாங்க. மண்ணு கூட தங்கத்துல இருக்குமா, மலைகள் தங்கத்துல இருக்குமா, அங்க இருக்கக்கூடிய அரண்மனைகள் தங்கத்திலே மின்னுமா. அப்படி தங்க செல்வ செழிப்பு, எல்லா வகையான பொருட்களையும் அனைத்தையும் அந்த அந்த மன்னர் ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த ராஜ அவையில எல்லாத்தையுமே பணிவிடைகள் செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருந்தாங்களாம் புத்தருடைய இதுல. இதுதான் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவம் செய்வாங்க. அதுக்கப்புறம் துன்பம் அடைவாங்க, அவங்க புத்தரா இருக்கிறாங்க. அப்போ ஒரு வயது கடந்தவர் அங்க கதைகளை சொல்றாரு. இது ஒரு ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய புத்தருடைய அம்மா என்னன்னா, அவங்க மாயாதேவி இறந்துருவாங்க 7 நாளையில. அப்படின்னா இந்த ஆன்மீக இயக்கத்துல உங்களுக்கு இந்த 7 days கோர்ஸ் ராஜயோகா கற்றுக் கொடுப்பாங்க, 7 நாள் வகுப்பு மகா சங்கம் யுகத்துல. அப்போ அதுல இந்த உலகத்துடைய எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த 7 நாள் வகுப்புல உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிவடைஞ்சிடும், உங்களுடைய பழைய நிலைகள் எல்லாமே மறைந்து போகும். கரெக்டா 7 நாள் வகுப்புல அவங்க அம்மா இறக்குறது போல. அதாவது இந்த நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குற இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 7 நாள் வகுப்புங்கிறத ஒரு சிம்பாலிக்கா சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்தில் சொல்றதுதான் புத்தருடைய வரலாறுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு, ஏன்னா அது சொல்ற வாக்குத்தத்தமாக சொல்லிட்டு அவரை சுத்தர்தானா அனுப்பி வச்சிருவார். இந்த ஆள் ஏதோ உளறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வயது கடந்தவர் போயிடுவாரு. அப்போ போன பிறகு அவர் சொன்னது மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கும். ஆன்மீக இயக்கத்தில் நடக்கிறது தான் அங்க புத்தருடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இதே போல அந்த 2500 வருடம் சொர்க்கம் முடிஞ்சு புத்தர் அந்த அடுத்த 2500 வருடம் இது நரகத்துக்கு வரும்போது அங்கேயுமே அவங்க பழைய நிலையில இருந்து பெரிய பெரிய குருமார்கள்லாம் அவர் புத்தர் தேடி அலைவார். அது இந்த ஆன்மீக இயக்கத்துல நீங்க அந்த
துவாபர யுகம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துன்பங்கள் தான் மிஞ்சும். அப்போ இங்கேயுமே நிறைய பக்தி முறைகள் செய்வீங்க, நிறைய துன்பங்கள் வரும். இந்த இந்த நிலையில இருந்து நீங்க மறுபடியும் இறைவன் நோக்கி போவீங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ அந்த புத்தர் இல்லை பாருங்க, அவர் பல காலம் அவர் கூடவே ஒரு குதிரை இருந்திருக்கும். அந்த குதிரை என்ன ஆகுனாக்கி புத்தர் அவர் அந்த துறவு நிலையை ஸ்டார்ட் பண்றாரு, அரசவை வாழ்க்கையை விட்டுட்டு விலகி போகும்போது அந்த வெள்ளை குதிரை அவர் நினைவிலே இருந்து இறந்து போயிடும். அப்போ அந்த செல்வ செழிப்பு வாழும்போது அந்த வெள்ளை தூய்மை நிலை இருக்கும். அப்போ அந்த தூய்மை நிலை எப்போது அவர் துறவு நிலை போடுறாரோ அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த குதிரை இறந்து போயிடும், தூய்மை தன்மை இழந்து போயிடும். ஏன்னா இங்க துன்பம், ஏன்னா இங்க காமம் கோபம் பற்று அங்கே எல்லாமே நிறைந்து இருக்குது. பாதி சொர்க்கம் பாதி நரகமாக இந்த உலகம் இருக்கிறதுல. அப்போ அந்த துன்பத்துல நம்ம வரும்போது அப்போ உலகப்பிரமான விஷயங்கள் புத்தர் 4 காட்சிகளை கண்டதா இருக்குதே. இங்க அவரு அந்த மரணம்ங்கிறது என்னதுன்னே தெரியாம சந்தோஷமாக இருக்கிறார். அப்ப அந்த மரண நிலையை அந்த துவாபரயுகம் கலியுகத்துல நம்ம அனுபவம் செய்வோம். எல்லாருக்குமே அதிக வயதாகும், இங்கே அதிக வயதாகும். ஆனா உடல் எண்ணம் இல்லாதனால பெருசாக துன்பங்களை நீங்க அகப்பட மாட்டீங்க. ஆனா அந்த துவாபரிக கலியுகத்துல உங்களுக்கு அகால மரணங்கள் இருக்கும். 100 இன்னும் கேட்டீங்கன்னா கலியுகத்தின் இதில் இப்ப 35 33 வயசு தான் சரிசம ஆயுள். முன்னாடி மனிதர்களுக்கு மனித இனங்களுக்கு 60 வயசு 65 வயது ஆயுள்னு சொன்னாங்க. இங்க எல்லாருக்குமே சத்தியுகத்துல 130 140 150 வருடம் சராசரி இருக்கும். இங்க 125 120 வருடம் சராசரி ஆயுள்கள் இருக்கும். 125 இங்க 150 சொல்லுவாங்க, முன்ன பின்ன இருக்கும். அப்ப இங்க வரும்போது 100 வயசுக்கு கம்மியா தான் இருக்கும்போது அகால மரணங்கள் இருக்கு. அப்போ இந்த துன்பங்கள் இந்த விஷயங்களை தெரியுங்கிறது புத்தர் இந்த இயக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப தெரியுது அப்படின்னா அப்ப அதுதான் துன்ப நிறைந்த நிலை. அப்போ இங்க எல்லாருமே நோய்கள்ல எல்லாருக்குமே நோய்கள் வருதுல, அந்த நோய்களை அவர் இங்க வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுதான் அவர் துன்பம் அடைகிறார். இந்த விஷயங்கள் தெரிஞ்சுதான் அவர் துறவு நிலை போறாரு. அப்ப மரணிக்கிற விஷயங்கள் துறவு நிலை எல்லாமே அவர் புத்திக்கு வர்றது. இந்த பாதி நரகத்துல ஒட்டுமொத்த துன்பம் தான் நினைச்சு அவர் வர்றது மாதிரி இருக்கும். அப்போ அவர் புத்தருக்கு யசோதாங்கிற ஒரு மனைவி இருப்பாங்க. அந்த மனைவிக்கு ராகுலுங்கிற ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா புத்தருடைய வயிற்றுல தான் பிறக்கிறாங்க. ஏன்னா 9 லட்சத்துல தொடங்கி 2 கோடியில முடியுது, 2 கோடியில தொடங்கி அதுக்கு பிறகு 33 கோடியில முடியுது. அதுக்கு பிறகு இந்த 33 கோடியில இருந்து வர்றவங்க தான் 81 கோடியில வராங்க. அதுக்கு பிறகு 830 கோடி மக்கள் தொகை இப்ப கடைசி 10 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த துவாபர யுகத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்கக்கூடிய புத்தர் அந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ராகுல்னு ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே அவர் துறவு நிலை வருவார். அப்போ இந்த நிலையில இருந்து புதுசாக அவங்க இந்த சத்தியுகம் திரேதாங்கிறது புத்தர், அவங்க வயிற்றுல பிறக்கிற ராகுல் பிறந்த உடனே அவருக்கு துறவு நிலை வந்துருவாரு. இது ஒரு கொஞ்சம் இது ஒரு மைண்ட் கேம் மாதிரி இருக்கும். முடிஞ்சா புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறது தான் உலகம் உங்களுக்கு வெளிப்படுத்தும் சிக்னல், சமிஞ்சை. அதை புரிஞ்சிக்க முடியல நம்ம என்றும் முட்டாள் தான். அப்போ அதுதான் அந்த நிலை வரும்போது அவர் துறவு நிலை வராரு. அப்போ நிறைய குருமார்களை அவர் புத்தர் தேடுவாருங்க. நிறைய பக்தி முறைகள் செய்து கடைசியா வரும்போது அவர் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து இருப்பார். அப்போ இது மனித விருஷக மரம். இந்த மரம் கூட என்கிட்ட இருக்கு, நான் இப்ப எடுத்து காட்டுறேன், கொஞ்ச நேரம் அதில் உட்கார்ந்துருங்க. சரியா? மனித விஷயம். இந்த மரத்துக்கடியில தான் அவர் என்ன புத்தர் அமர்ந்திருக்கிறார். 100 வருட மகா சந்தர்ப்பம். அப்போ நிறைய விஷயங்களை கடந்து வரும்போது இந்த மரத்துக்கடியில இதை அரச மரம்னு சொல்லலாம். நம்ம இந்து மதங்கள்ல அரசடி பிள்ளையார்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன இந்த மரத்துக்கடியில புத்தர் அமர்ந்திருப்பார். அந்த 100 வருட மகா சந்தர்ப்பத்துல எல்லா விஷயங்களுமே நம்ம தேடி கலைச்சி கடைசியில அதுல நம்ம தெரிந்து கொள்ளலாமா, அதுல நமக்கு உலகத்தினுடைய விதிகள் தெரியுமாங்கிறது எல்லாமே தேடுதல்கள் நிறைய குருமார்கள் தேடி போவாரு. இதெல்லாம் எனக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடலாம் மெலிஞ்சு போயிடுவார் புத்தர் அந்த கதையில. அப்போ அவரு எலும்பு தோலுமாக ஆயிடுவாரு. அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு கடைசியில் ஒரு பருப்பை சாப்பாடு இருக்கும். அப்போ அதெல்லாம் அவருக்கு தெளிவு கிடைக்காது. அப்போ இந்த மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கும் போது அப்போ இந்த நான் சொல்லிட்டு சத்தியம் திரைக்கு வரவங்க துவாபர கழிவு வராங்க, அவங்க தான் மகாசங்கமியும் வராங்க. மகாசங்கமியும் ஒரு மரத்தின் வேறு கணக்கு தெரியாது.
மரம் இருக்குது, கிளை பிரான்ச் அமைப்புகள் இருக்குது. ஆனா மரத்தினுடைய விதையில கண்ணுக்கு தெரியாம தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் நமக்கு உலகத்துல அது நடக்குது இது நடக்குது எல்லாம் தெரியும். ஆனா உலக படைத்தல் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அது இறைவனுக்கு தெரியும்பான்னு சொல்லிட்டு நம்ம மேல கை காட்டிடுவோம். அப்போ இதுதான் புத்தர் இந்த மரத்துக்கடியில அதான் புத்தருக்கு ஒருத்தர் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தரை தான் புத்தர் சொல்றோம். இவரையும் புத்தர் சொல்லலாம். இவர் மூலமாக வேற கதைகள் சொல்லப்பட்டதுனால இவர் மூலமாக ஒரு சுருப்பு வருது சொல்லிட்டு அவர் கதை அமைப்புக்காக இருக்குது பாருங்களேன். அப்போ இந்த விஷயங்கள் வரும்போது அப்போ அவர் புத்தரே உள்ள உட்கார்ந்துருப்பாரு மரத்துக்கடியில. அப்போ வந்து கோராக்க ஏதோ ஒரு அரக்கன் வருவான். அவன் நிறைய பேருடைய கட்டைகளை வெட்டி தற்காலத்துக்கு மாலையை போட்டுட்டு வருவான். அப்ப அந்த டைம்ல புத்தரை கிடந்து உன்னுடைய கட்டை விரலை கட்டணும், அதை வெட்ட போறேன் அப்படின்னு இருப்பான். அப்போ இவர் வந்து அமைதியாக இருந்து ஏதோ ஒரு உன்னுடைய நிலையை நினைத்தப்ப ஏதோ ஒண்ணு ஒரு டைலாக் மாதிரி பேசுற மாதிரி புத்தருடைய இதுல. அப்போ அவன் உடனே கையில இருக்கிற அந்த கத்தியை கீழே போட்டு இது ஆயிடுவான். அவருக்கு புத்தருக்கு வந்து அடிமையை புத்தருடைய போதனைகளுக்கு ஒரு சிஷியனாக மாறிடுவாங்க. அந்த பூதங்கிறது வந்து ஆத்மா தான் இங்க மெயினா கொடுக்கறது. ஆத்மா அந்த ஆத்மா பயிற்சியில குறைபாடுகள் வரும்போது அந்த ஆத்மா நிலையை வெற்றி எடுத்துருவாங்க. அப்போ ஆத்மா வந்து நெத்திபுறத்துல இருக்கு, உங்களுடைய இந்த சைஸ்ல தான் இருக்கும். ஆத்மா போல ஒரு புள்ளியா தான் இருக்கும். சைஸுக்காக சொல்றாங்க, மற்றபடி சுட்சமானது ஆத்மா. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதை வெட்டி எடுக்கிறதுக்கு வரும்போது அவன் நிறைய பேருடைய கட்டைகளை வெட்டி கொண்டு இருப்பான். அப்போ இந்த சத்தியுகம் திரைத்தாயகத்துல வரக்கூடியவங்க தான் வராங்க, அவங்க தான் அதை வெற்றி கொள்றாங்க. மீதி உள்ள உலக 33 கோடினா உலக மக்கள் இப்ப 830னா கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு எந்த ஞானமே இல்லை. எல்லாரையும் அவன் அந்த இவன் ராவணன் என்ன பண்ணிட்டான், காமம் கோபம் பற்று அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டான். அது வச்சு நம்ம பண்ணிட்டாலே ஆத்மாவுக்கு சக்தி இழந்துடும். ஆத்மா இறந்துடுச்சுன்னா இருக்கும். ஆத்மா இறக்காது. பஞ்ச தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருந்தாலும் ஞானத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. அப்போ அதுக்கு பிறகு அதே இன்னொரு அரக்கன் வருவான். அவர் புத்தம் போதி மரத்துக்கடியில் அமர்ந்திருக்கும் போது அவன் காமம் கோபம் பற்று எல்லாத்தையும் முன்னாடி எல்லாம் கொண்டு காட்டுவான். நான் எல்லாரையும் கொண்டு உன்னை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போது இவருடைய சக்தி இவருடைய கட்டவரில் கீழே ஒரு அழுத்துவாரு. அப்போ ஆத்மான்னு வரும்போது அது வெற்றி கொள்றது மாதிரி இருக்கும். அப்போ மகா சங்கம யுகத்தில் நீங்க அந்த ஞானம் நீங்க அடையிறது பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போகணும். நான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு பிரம்மகுமாரி அட்ரஸ் ஆகிறேன். 160 நாட்கள் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க புது நியூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கி பர்சன். இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா பாருங்க. அப்போ இந்த நாலேஜ்ல அவர் புத்தர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவருக்குமே நிறைய சீடர்கள் சிஷியன்மார்கள் வராரு. அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மொத்தம் 33 கோடி பேர். அப்ப இந்த சத்தியம் திரைத்தாயத்தில் இருக்கிறவங்க கோயிலோட தெய்வங்கள். நம்ம கோயில சிலைகளா இருக்கிறாங்க. அவங்க துவாபரிக கலியுகம் வரும்போது உங்களும் நீளமாக மனிதர்களா மாறிடுவோம். இந்து மதத்திலும் புத்திசத்திலும் மறுபிறவைகள் இருக்கு. நீங்க புத்திஸ்டுகள் தெரிஞ்ச நண்பர்கள்னா புத்திஸ்டுகள்ல வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல கிளாஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. ஊ தாய்ஃபோ மீலே அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கு புத்திஸ்ட். அது சொர்க்கத்தை அடைவதற்கு தான் புத்திசம். சொர்க்கத்தை ரியலாக தெரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆத்மா பற்றிய விஷயங்களும் அவங்களுக்கு சொர்க்கம் நரகம் பற்றிய விஷயங்களும் மிக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்படி ஒரு இது மாரி அதை எடுத்துட்டு போகணும். அப்போ அந்த விகாரங்கள்ல இருந்து வெற்றி கொள்றது போல. அப்போ மரங்கிறது இந்த மரத்துக்கடியில் அமர்ந்திருக்கிறது தான். அப்போ புத்தருடைய தலையில வந்து ஒரு 108 நத்தை இருக்கும். அவர் தலையில 108 நத்தை. அப்போ அந்த ஆன்மீகத்துல மொத்தம் 108 பேர் பவரான ஆத்மாக்கள் வருவாங்க. அந்த பவரான போதி நிலையை பார்த்துட்டு 108 நத்தைகள் போய் அவருடைய தலைக்கு மேல உயர்வான இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. 108 மணிமாலைகள், 108 நாராயணர், லட்சுமி நாராயணர் பதவி வரும். கோயில தெய்வங்களை வழிபடுறீங்க நாராயணர். அவர் புத்தருடைய தலைவர் கூடி 108 நத்தை. அது அவருடைய சுருள் முடியும்னு நினைச்சிருக்கீங்க கிடையாது. சொல்லி நிறைய ரகசியங்கள் இந்த ஆன்மீக இயக்கத்துல தான் நீங்க போகணும். நீங்க இதே போல இந்த ஆன்மீக இயக்கத்துல முழு ஞானம் அடையணும். நீங்க பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போகணும். முற்றிலும் ஃப்ரீ நாலேஜ் தான். உங்களுக்கு பணம் எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். 120 நாட்கள் இருக்கும். இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நான் ஒரு யூடியூப்ல ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோனுடைய டைட்டில் இதுதான், பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை இணையதளத்துல நீங்க எப்படி அதனுடைய பிரான்ச் கிளையை கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஒரு 10 மினிட் வீடியோ வரும். அது எப்படி சர்ச் பண்ணி போகணுங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இல்லை என்னால் அப்படி போக முடியாது நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நீங்க ஒரு பலகையம் டச் மொபைல் எல்லாரும் வச்சிருக்கீங்க, கூகுளில் போய் பிரம்மகுமாரி சென்ட்ரல் லொக்கேட்டர் சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. அதை சர்ச் பண்ணும்போது அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டி 160 நாட்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுல நீங்க பாரதம் இருந்தா பாரதம், இந்தியா, டபுள் ஃபாரினர் வெளிநாட்டவர்களா இருந்தா வெளிநாட்டவர்கள் லிஸ்ட் பாருங்க. 160 நாட்கள் இருக்கு. வேர்ல்டு வைடு யூனிவர்சிட்டி
அப்போ அதை ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க டைரக்டா நீங்க நன்மை கொள்ளலாம். அதோட முழு டீடைல்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணும்போது ஃபோன் நம்பர்ல இருக்கும். பார்த்து தெரிந்து உடனே ஆன்மீக இயக்கத்துக்கு ஓடி போங்க. ரஷ்யா அமெரிக்கா இந்த இன்னொரு 90 வருட மகா சமூகம் கடைசி 90 வருஷம் நடந்தது. கடைசி 10 வருஷம் இன்னும் பாக்கி இருக்கு. அந்த 10 வருஷத்துக்கு ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து உலகத்தை நாசம் செய்வாங்க. உலகம் அழிவு. உலகம் அழியறதுக்கு முன்னாடி சத்தியத்தை தெரிஞ்சுட்டு தான் நீங்க போறீங்க. சரியா? இதை தெரிந்து கொண்டது பெரிய விஷயம். ஏன்னா நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த ஒரே சக்கரத்துல இருந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னுடைய சேனலை நீங்க பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாத வேற விஷயம். சரியா? லைக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. வேற வீடியோ நான் போட்டா நீ உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ஒரு மணி மாரி உங்களுக்கு என்னுடைய வீடியோ சம்திங்ல மேல மெசேஜ்ல நீங்க அதை ஸ்க்ரால் பண்ணும்போது காட்டிடும். சரி, அப்ப நான் என்னன்னா சில நேரங்கள் டைம் மிஸ் ஆகும், சில நேரங்கள் ஒரு சில நாள் மிஸ்ஸும் ஆகும். அப்ப நான் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணலாம், பேஜ் சர்ச் பண்ணலாம். அப்ப நீங்க என்னுடைய இதை வந்து ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய நோட்டிபிகேஷன் லிஸ்ட்ல அது பேஜ் ஆகி கிடக்கும். பிரதர் பரதன் அவங்க உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரியா? இன்னொரு வீடியோல நம்ம மறுபடியும் இதை கூட ஒரு நாலேஜ் மூலமாக அடுத்த வீடியோ வேணாலும் நான் வந்து அவரு சாய்பாபா வேலை பத்தி வேணா போடுறேன். சீரடி சாய்பாபா பத்தி நான் அடுத்த வீடியோ போடுறேன். அதுவும் இதுல இருந்தா வரும். சீரடியில ஒருத்தர் பிறந்தாங்களா சாய்பாபா, சத்திய சாய்பாபா, அவருடைய வாழ்க்கை வரலாறு இதுல இருந்தாலும் அதை அடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ நீங்க இது மட்டும் திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க, எல்லா ரகசியமும் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு வீடியோ நம்ம மறுபடியும் நாளைக்கு வேணா நான் சீரடி சாய்பாபா பற்றி வேணா உங்களுக்கு ட்ரை பண்றேன். இல்லை வேற எதுவும் வீடியோ வேணாலும் கொடுக்குறேன். நாளைக்கு அடுத்த வீடியோ நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓம் சாந்தி.